பின்னாடி ஃபுல்லா துணியா இருக்கு. சொல்லுங்க. ஓகே, நம்ம தீபாவளி ஷாப்பிங் போக போறோம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சரி, இவங்க 2 பேரையும் நான் வந்து உள்ள வாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னா, யாருக்கிட்டையும் மூஞ்சி காமிச்ச கூடாது. சீ வா போ அப்படி சொல்லக்கூடாது. சண்டை போடக்கூடாது. எல்லாமே இவங்களை சமாளிக்கிறது தான் கஷ்டம். இவங்களை பத்திரமா கூட்டு வரணும். ஷாப்பிங் வந்து எங்களுக்கு கூட ஈஸியா எடுத்துருவோம். புடவை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா, அந்த வீராஸ்குள்ள போறது ரொம்ப கஷ்டம். அவங்க வீராஸ்ல மட்டும்தான் எடுப்பாங்களாமா. பேசிட்டே இருக்க போயிட்டே இருக்கீங்க. மதிக்க மாட்டோம். சரி பாய், நாங்க சரி வாங்க கண்டினியூ பண்ணுவோம். மழை ஆரம்பிச்சிருச்சு மக்களே. மழையில இன்னைக்கு ஆல்ரெடி எடுத்துட்டு வந்து நனைய விடுறாங்க. எப்படியாட்டம் பிடிச்சாச்சு. ஓ vlogger பொம்மி பாருங்க. வரமுல என்ன கஷ்டப்படுறீங்க மழையில. இவள ரீல்ஸ்ல எனக்கு நீங்க செலிபிரிட்டி ஆக்கிடுங்க எல்லாரும். நல்லா நடிப்பாங்க. ஆமா. விதமான பேச்சு பேசிட்டு இங்க வந்து என்ன வாங்கணும் எங்க வாங்கணும். எனக்கு பச்சை கலர் புடவை தான் வேணும். எங்க அம்மா பச்சை கலர் இருக்கு. இந்த கலர்ல எங்க அம்மா கிட்ட ஆல்ரெடி இருக்கு. எனக்கு பச்சை கலர் புடவை தான் வேணும். நான் கட்டல, எங்க அம்மா கலர் கலரா தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க போ. மாரியாத்தாக்கு கூழ் ஊத்துற மாதிரி இருக்கு. இந்த மெரூன் கலர் இது மெரூன் இல்ல ரெட். இது நல்லா இல்லையா? இது போட்டு கம்மியா கேக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். மறைமுகமா எங்க அம்மாக்குன்னு சொல்லி நான் ஆஃபீஸ்க்காண்டி கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எல்லா போடவே அப்படிதான் கரெக்ட் பண்ற. ரெயின்போ கலர் சாரி எடுக்கலாம். பல்க் கவுண்டர்ல இப்படி பல்கா வாங்கியிருக்காங்க எங்க அம்மா. இன்னைக்கு என்னமோ சீக்கிரமா ஷாப்பிங் இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகும். விளாகர் மம்மி, என் மம்மி விளாக் பண்றாங்க. மம்மி வர வர இப்போ வந்து யூடியூபர் மம்மி ஆயிட்டாங்க. நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப போய் பல்க் ஆர்டரில் போய் கூப்பிட்டு வந்துருவாங்க. உனக்கு இந்த இது ஷேடு மாறுதுடி. கலர் தேரி. காசு கொடு. நான் தான் கேஷியர். என்னங்க பர்ஸ் இது? பர்ஸ் வேணா அப்படி இருக்கலாம். இல்லை பாருங்க, இப்படிலாம் காட்டுங்க. வீட்டில் வந்து இது பண்ணிட்டு சட்னி பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்தியன் மாம் கட்டை போய் தருவாங்களான்னு கேட்குறாங்க. தெரியல. கட்டைப்பையில் கட்டையால் அடிச்சு வேணா அனுப்பி விடுவாங்க. வாங்கிக்கோங்க. அலோன் ஸ்பெல்லிங் தப்பு. நோ எக்ஸ்சேஞ்ச் ஆன் ஒயிட் அண்ட் ஃபேன்சி சாரீஸ். ஒயிட் ட்ரெஸ் அழுக்காயிடும், அதனால ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஃபேன்சி சாரீ வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போயிட்டு வந்துட்டு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. மீஷோவில் பண்ணுறாங்கல்ல. கட்டப்பை வாங்கிட்டோம் காய்ச்சி. கட்டப்பை நந்தினி செலக்ட் பண்ணுறதுல கடையை 2ஆக போட வேண்டியதான். எங்களோட காலேஜில் வர நான் டான்ஸில் சேர்த்து விட்டாங்க. அதுக்காக அந்த வீடியோ பார்க்குறவங்களும் சேர்த்து விட்டாங்க. அவங்க தான் சேர்த்து விட்டாங்க. அது சரி, பாருங்க. கலர் பிடிச்சிருக்கா? அதுதான் எனக்கு சேருது. நான் வேற பீஸ் கேட்டேன். இல்லை சார், நான் இப்போ பொம்மை கிட்ட இல்லை. நந்தினி கிட்ட கியூட்னஸ் இருக்குன்னு சொல்றாங்க. கியூட்னஸா இருக்காங்களாம். சீம்ஸ் லைக் அ ட்விங்ஸா. வாயை பார்த்தா வந்துட்டு 50 வயசு ஆக போகுதுன்னா நம்ப முடியலையாமா. அடுத்த வருஷம் ஆன்டியாக போகிறவ என் வயசோட இருக்கிற மாதிரி இருக்காங்க. ட்விங்ஸ். அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நான் எங்கே இருக்கேன், இவங்க தான் அக்கா. ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் நோட் இட் டவுன்.
இல்லை க்யூட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி க்யூட்டாக இருக்கிறது மெயின்டைன் பண்ணுங்க. ஏய் அது எனக்கு நம்மள்துன்னு சொல்லி சாப்பிடுறேன். நல்லா இருக்கு கலர் இது. ஈட்டிங் டைம். எங்கே போனாலும் இந்த மசாலா பொரி விட மாட்டேன். பசிக்குது நல்லா. எங்கள் அம்மாவை காப்பிடுறேன். இது நாங்கள் பெங்களூரில் வாங்கியிருந்தோன்னா 1000 ரூபாய் சொல்லியிருப்பாங்க. அதை ஹேண்டை ஞாபகப்படுத்துகிறேன். கேட்காது, நீ பேசுறது கேட்காது.